என் ஜாதகத்துல வாகன கண்டம்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அந்த மாரி இருக்குமா? நம்ம எல்லா வீடியோலும் சொல்கிறது தான். ஒரு தனி மனிதனுக்கு நான் வீடியோ போடுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை நான் ஓப்பன் பண்ணலை, அதை பார்க்க மாட்டேன். பார்க்கணுன்னா அதுக்கு காணிக்கை கொடுத்து தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுடைய கேள்வியை நான் பொது கேள்வியாக ஆக்குறேன். அதில் உங்கள் ஜாதகம் இருக்குதான்னு நீங்களே திறந்து பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்குங்க. ஒன்று, வாகன கண்டம்னு ஒன்று இருக்குது, நாட்டில் நடக்குது, உலகத்தில் நடக்குது. வாகனங்களால் கண்டம் நடப்பது வாகன கண்டமாகும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, எப்படி பார்க்கலான்னா, இந்த பொதுவான விஷயங்கள் நீங்களே ஜாதகத்தில் பார்த்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதாவது வாகனத்துக்கு காரணமாக இருக்கிறது 3 கிரகங்கள். ஒரு கிரகத்துக்கு பேர் செவ்வாய், 2வது கிரகத்துக்கு பேர் ராகு பகவான், 3வது கிரகத்துக்கு பேர் சுக்கிரன். இந்த 3 கிரகங்களும் வாகனக்காரன். வாகனத்துக்கு காரணமான இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் மோசமான இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடத்துல இருந்ததுன்னா அது பேர் வாகன தோஷம்னு பேர். 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, வாகனங்களால் வழக்கு ஏற்படும்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? 3மே இருக்கணும்னு அவசியம் இல்லை, 3ல் 1 இருந்தால் கூட அந்த மாதிரி நடக்கும். 12ஆம் இடத்துல இருந்தால் என்னன்னா, வாகனங்களில் விரயம் ஏற்படும். வாகனங்களால் விரயம், வாகனத்துக்கு விரயம் அப்படின்றது இருக்குது. 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா, இப்போ பாருங்கள், 12ஆம் இடத்துல இருந்தால் வெறும் விரயத்தோடு முடிஞ்சிடும். 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது வழக்கு வரைக்கும் போகும். 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது விபத்து, கண்டம் அப்படிங்கிற அளவுக்கு பெருசாகும். எது ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி. இதில் நம்ம கூட சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம், நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது, காரில் போகும்போது முன்னாடி யாராவது பைக்கில் வந்து இப்படி அப்படி அப்படி அப்படின்னு ஜிக்ஜாக்காக வளைச்சி ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்கள வந்து நம்ம கூட உட்காந்துருக்கிறவங்ககிட்ட சொல்லுவோம், அவனுக்கு நாகதோஷம், அதான் அப்படி வளைச்சி போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ ராகு பகவான் 4ஆம் இடத்துலையும் இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் 4ல் இருந்தாலும் சரி, அதுவும் தோஷம்தான். ராகு இருந்தால் நாகதோஷம், செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். 6ஆம் இடத்துல இருந்தால் இந்த ராகு மற்றும் செவ்வாய் பலவிதமான நன்மைகளை தந்தாலும் இந்த விதத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தும். வாகன விதத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். 8ஆம் இடத்துல இருந்தால் கண்டம் ஏற்படும். 12ஆம் இடத்துல இருந்தால் விரயம் ஏற்படும். இது நீங்களே பார்த்துக்கலாம், அந்த ஜாதகத்தில் இருக்குது, பொதுவான விஷயம். பொது இது காரகத்தை வச்சு சொல்கிறதெல்லாம் பொது. இதெல்லாம் வீடியோ போட முடியும், அப்படி பார்க்கலாம். பர்டிகுலராக உங்கள் ஜாதகத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. உங்கள் லக்னம் எது, லக்னத்துக்கு 4ஆம் இடம் எது, அந்த 4ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அதுதான் இப்போ சொல்கிறேன். லக்னத்துக்கு 4ல் ராகு இருந்தால் தோஷம், லக்னத்துக்கு 4ல் செவ்வாய் இருந்தால் தோஷம். காரகத்தை 6, 8, 12 இதெல்லாம் இருந்தால் தோஷம்னு சொல்லிட்டோம். 4ஆம் இடம்ன்றது கண்டுபிடிக்கணும். உங்கள் லக்னம் எது, உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடம் எது, அந்த 4ஆம் இடத்துல இந்த கிரகங்களில் ராகுவோ அல்லது செவ்வாயோ இருந்தால் தோஷமாகும். சுக்கிரன் இருந்தால் தோஷம் கிடையாது. 2வது, 4ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். 4க்குரிய கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேசிக் ஜோசியம் தெரிஞ்சால் தான் முடியும். 4க்கு அதிபதி 6லேயோ 8லேயோ 12ல் இருந்தால் அப்பவும் வாகன தோஷம் உண்டு. சொத்து சுகக்கேடுன்னு உண்டு. சொத்து சுகக்கேடு வாகன தோஷம்னு சொல்லலாம். 6ல் இருந்தால் 50% வழக்கு வரைக்கும் போகும். 8ஆம் இடத்துல இருந்தால் வழக்குக்கும் தாண்டி அது வந்து கண்டமாகும், உயிர் கூட ஆபத்து ஏற்படலாம், அந்த மாதிரியும் இருக்குது. 12ல் இருந்தால் விரயத்தோடு முடிஞ்சிடும். இது மாதிரி இருக்குது. ஆக இது பொதுவான விஷயம். உங்களோட ஜாதகத்தில் லக்னத்தெல்லாம் பார்த்து அது இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுன்னா அதை நீங்கள் தனியாக காணிக்கை கொடுத்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். இதோடு சேர்த்து ஒன்று சொல்கிறேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது வீடியோ. வாகன விபத்து ஆகாமல் இருக்கணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு பொது விழிப்புணர்வுனா கொடுக்குறேன். பொது அறிவாக சொல்கிறேன். வாகனத்தை ஓட்டும்போது எப்படி ஓட்டணும், வெறும் லைசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, ஓட்ட தெரியணும். வாகனத்தையும் ஓட்ட தெரியணும். அதில் 2 மெத்தட் இருக்குது. வாகனம் ஓட்டுறது மட்டும் இல்லை, அடுத்தவங்க தவறாக ஓட்டிகிட்டு வந்து அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு பேர். அது பேர் டிடிஎம்னு சொல்லுவாங்க.
டிஃபென்ஸ் டிரைவிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம கற்றுக்கணும். நம்மளை சுற்றி 4 பக்கம் வண்டி இருக்குது. லெஃப்டில் வண்டி போவோம், ரைட்டில் வண்டி போவோம், நமக்கு முன்னாடி வண்டி போவோம், நமக்கு பின்னாடி வண்டி வரும். இது இல்லாமல் எதிர் திசையில் வண்டி வரும். ஆக இந்த 4 பக்கம் இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம அடுத்தவங்களை நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ன் அடிக்கிறதுக்கும் வேறு ஒன்றுத்துக்கும் சைக்காலஜி இருக்குது பாருங்கள். ஹார்ன் அடித்து வழி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சதா காலம் ஹார்ன் அடிக்கிறவன் அறிவு கட்டவன் முடிவு பண்ணிக்கலாம். அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவனுக்கு வாகனம் ஓட்ட தெரியலன்னு அர்த்தம். அவன் வாழ்க்கையும் ஓட்ட தெரியாது அவனுக்கு. ஹார்ன் அடித்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே ஓட்டுறவனுங்களாம் அவனுக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, அவன் வாழ்க்கையும் ஓட்ட தெரியாதுன்னு அர்த்தம். ஹார்ன் அடித்து ஓட்டுறதில்ல. ஹார்ன் சதாகாலம் ஹார்ன் அடிக்கிறது கிடையாது. அது ஒரு அவசரத்துக்கு. அதுதான் முதல்ல ஹார்ன் அடிக்கிறது நிறுத்துங்க. ஹார்ன் அடிக்கக்கூடாது. சதாகாலம் ஹார்ன் அடிக்கக்கூடாது. எதுக்கு ஹார்ன் அடிக்கணும்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு எதிர்க்க இருக்கிறவன் தூங்கிட்டா மாதிரி, முன்னாடி போகிறவன் தூங்கிட்டா மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தான் ஹார்ன் அடிக்கணும். எல்லாத்துக்கும் ஹார்ன் அடிக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் ஹார்ன் அடிக்கிறது, ஹார்ன் அடித்து இரிட்டேட் பண்ணுறது பல பேரோட சாபத்துக்கு தான் ஆளாகுங்க. அது ஹார்ன் அடிக்கக்கூடாது. ஹார்ன் அடித்தா உங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரிலன்னு அர்த்தம். டிரைவருங்களாம் ஓனர் இருக்கா, கார் ஓனர்லாம் வச்சுருக்கேன், டிரைவர் வச்சுருக்கேன்னா நிறைய ஹார்ன் அடிக்கிறான்னா அவனை வேலைக்கு வச்சுக்காதீங்க, அனுப்பிச்சி விட்ருங்க. அளவுக்கு அதிகமாக ஹார்ன் அடித்தான்னா அடிக்கக்கூடாது. ஒரு எமர்ஜென்சிக்கு தான். கவனிக்காமல் போகிறாங்க, கவனக்குறைவாக இருக்காங்க, தூங்கிட்ட மாதிரி போகிறாங்க அப்படின்னா தான். இது ஒன்று. ரெண்டாவது, ட்ராக்கை தெரிஞ்சுக்கணும். அது சிங்கிள் ட்ராக் இருக்குது, டபுள் ட்ராக் இருக்குது, ட்ரிபிள் ட்ராக் இருக்குது, அப்புறம் 4 வழி சாதை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி 4 ட்ராக் இருந்ததுன்னா அதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 2, 3, 4லாம் இருக்குது. இது கதை சொன்னால் பெருசாகும். ஆனால் ஒரு 3 ட்ராக்குக்கு மொத்தமாக ஜென்ரலாக சொல்கிறேன் பாரு. 3 ட்ராக் இருக்குது அப்படின்னா இதில் நேராக போகணுன்னு ஆசைப்படுறவங்க, போக வேண்டிய இலக்கு இருக்குதுன்னா அவங்க மிடில் தாங்க போகணும். மிடில் தான் போகணும். ரைட்டில் திரும்பணும், யூ டர்ன் பண்ணணும் அப்படின்றவங்க ரைட் சைடில் போனாங்க. லெஃப்டில் திரும்பணும் அப்படின்றவங்களும், ஸ்லோவாக போகணும்னு நினைக்கிறவங்களும், கனரகமான வாகனங்களும், 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், இவர்கள் லெஃப்டில் தான் போகணும். ஓவர்டேக் பண்ணணும் போது ஒரு முட்டாளும் லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ரைட்டில் மட்டும் தான் ஓவர்டேக் பண்ணணும். அப்போது நீங்கள் ஹார்ன் அடித்து கேட்கணும், நானும் ஓவர்டேக் பண்ண போகிறேன்னு கேட்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டுறவங்க 2 ட்ராக்குக்கு நடுவில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு மேலே இந்த பக்கம் 2 வீல் இருக்கும், இந்த பக்கம் 2 வீல் இருக்கும். கார் இப்படியே போவாங்க. ஒருத்தர் இப்படியும் ஓவர்டேக் பண்ண முடியாது, அப்படியும் ஓவர்டேக் பண்ண முடியாது. அவனுக்கு ட்ராக் எடுக்க தெரியணும். மிடில் போகக்கூடாது. ஒரு பக்கம் ஓட்டிட்டு ஒரு பக்கம் இன்னொருத்தனை போகிறதுக்கு அலோவ் பண்ணணும். பெரிய வண்டியாக வேகமாக போகிறவனா, பெரிய வண்டியாக இருந்ததுன்னா ரைட்டில் போட்டோம். ஸ்லோவாக போகிற வண்டியாக இருந்ததுன்னா, கனரக வாகனமாக இருந்தால், இல்லை 2 சக்கர வாகனமாக இருந்தால், ஆட்டோவாக இருந்தால் லெஃப்டில் போட்டோம். அப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டு போகணும். எப்போ நம்ம ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடில் மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணணும். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் ஹார்ன் அடித்து அவனுக்கு எச்சரிக்கை பண்ணிவிட்டு அப்புறம் ஓவர்டேக் பண்ணணும். ஹார்ன் எதுக்குன்னு இப்போ புரியுதா? ஓவர்டேக் பண்ணும்போது நானும் ஓவர்டேக் பண்ணேன். ஹார்ன் அடித்தானா நீங்கள் ரைட்டில் அவனுக்கு லெஃப்ட்டில் வழி கொடுக்கக்கூடாது. நீங்கள் லெஃப்ட்டில் போயிட்டு அவனை ரைட்டில் போக சொல்லணும். வாகனம் ஓட்டுறது இலகுவான விஷயம் கிடையாது. மல்டி டாஸ்கிங். ஒரே டைமில் மூளை பல வகையில் வேலை செய்யணும். 2 கைக்கு வேலை செய்யும், 2 காலுக்கு வேலை செய்யும், நம்ம கண்ணுக்கு வேலை செய்யும், மூளைக்கு வேலை செய்யும். இது நடுவில் எக்ஸ்ட்ரா டேலண்ட்டாக சில பேர் பேசிக்கிட்டே வருவாங்க, சில பேர் ஃபோன் பேசிக்கிட்டே வருவாங்க, சில பேர் அங்கே இருக்கிற வண்டிங்களை நோண்டிக்கிட்டே வருவாங்க, வண்டிக்குள்ளே இருக்கிறதெல்லாம். அதெல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இது. இந்த வாகனம் ஓட்டுறதுக்கு புதன் சொல்லக்கூடிய புத்திசாலி கிரகம் பலமாக இருக்கிறவனுக்கு விபத்தே நடக்காது. எவன் ஒருத்தர் நல்ல டிரைவர் அப்படின்னா, இது வரைக்கும் பிடிசியில் இருக்க போலீஸ் ட்ரைனிங் இல்லை, எம்டிசின்னு சொல்கிறாங்களா. இப்போ முன்னாடி இப்போ பல்லவன் போகிறதுக்கு கழகமாக இருந்தது, இப்போ எம்டிசின்னு சொல்லுவாங்க. மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாம் ஆக்சிடெண்ட்டே இல்லாமல், விபத்தே இல்லாமல் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுப்பாங்க, அவார்டு கொடுப்பாங்க அவங்களுக்கெல்லாம். ஸோ வாகனத்தை சரியாக ஓட்டினா, விபத்து இல்லாதவன் தான் சரியான ஓட்டுனர்னு அர்த்தம். விபத்து இல்லாமல் ஓட்டணும், பல வருஷமாக விபத்து இல்லாமல் ஓட்டணும்.
அப்படி ஓட்டுறவங்க தான். இப்போ நான்லாம் லைசென்ஸ் எடுத்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷமா நான் கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன். ஆனா ஒரு சிறு வாகனம் விபத்து கூட எனக்கு ஆனது கிடையாது. காரணம் என்னன்னா, நான் அடுத்தவன நம்புறதில்ல. லெஃப்ட்ல போறவன், ரைட்ல போறவன், முன்னாடி போறவன், பின்னாடி வரவன் எவனையும் நம்புறது கிடையாது. பின்னாடி வந்து ஒருத்தன் டமால்னு இடிச்சிட்டான்னா அது மட்டும் தான் விதி. மீதி எது நடந்தாலும் அதுக்கெல்லாம் நம்மளோட மதி தான் காரணமா இருக்கும். மதிநுட்பம். இந்த மதி சந்திரன், நுட்பம்னு சொல்லக்கூடியது புதனை குறிக்கும். புத்திசாலித்தனமான ஆளுங்களா தான் வாகனம் ஓட்ட முடியும். அவங்க அவங்க நல்ல புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க, புதன் வலுவா இருக்கிறவங்க, சாரதியா இருக்கலாம், டிரைவரா இருக்கலாம். அவங்களோட வாகனம் வந்து அவங்க ஓட்டுற வாகனங்கள் வந்து விபத்துக்குள்ளாகாம கூட இருக்கும். அதான் புத்திசாலித்தனமா இருக்கணும். வாகனம் ஓட்டுறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருமே படிக்கிறதில்ல, அரசாங்கமும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். டிராஃபிக் ரூல்ஸில் வெறும் 4 நோ என்ட்ரி, அந்த இது போர்டு, லைட்டு, சிக்னல் இதை மட்டும் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ரோடோட ரோட்டில் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஃபாரின்லலாம் அவ்வளோ அழகாக போகிறாங்க. ட்ராக் மாற மாட்டாங்க அங்கெல்லாம். நம்ம தான் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு பாம்பு மாதிரி ஓட்டிகிட்டு போகிறோம். அவனோட ரூட்டில் போகணும். என்னோட வாகனத்துக்கு என்ன பக்கம் இருக்குது, என்னோடது என்ன ஸ்பீடில் போகுது, அப்படி போகணும். எப்போ நம்ம மாறணும்னா லெஃப்ட்டு ரைட்டு நம்ம திரும்பும்போது தான் நம்ம ரூட்டை மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ மட்டும் தகுந்த சிக்னலை குடிச்சிட்டு மாற்றிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி வாகனம் ஓட்டும்போது ஏன் விபத்து நடக்க போகுது? வாகன விபத்துங்கிறது ஏன் நடக்க போகுது? ஜாதக ரீதியாகவும் சொல்லிட்டேன், அறிவுபூர்வமாக சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். இப்போ 8ஆம் இடம் விபத்துக்கு என்னென்ன காரணன்றதை சொல்லிட்டீங்க. இப்போ 12ஆம் இடம் விரயம் ஆகிறதுக்கும், இந்த 6ஆம் இடம் வழக்கு போகிறதுக்கும் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. இந்த 6, 8, 12 இந்த கிரகங்கள்லாம் இருக்கும்போது ஃபைன் கட்டுறதெல்லாம் இந்த இந்த இடங்கள்ல இருக்கிறதுனால தான் வழக்கு போட்டுருவேன்னு சொல்கிறது. அப்புறம் அதுக்கு தண்ட செலவாக அடுக்குது. 8ஆம் இடத்தை தண்டன்னு சொல்லுவோம், அபராதம்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குதுனாக்கா, நீங்கள் இந்த கிரகங்கள் வந்து 6லேயோ 8லேயோ 12லேயோ இருந்ததுன்னா அதுக்கு வழக்கு வரலாம், வழக்குக்கு ஃபைன் கட்டலாம். அதனால அந்த பணம் விரயமாகலாம். இது ஒன்று இருக்குது. 12ஆம் இடம் விரயம்னாக்கா, இப்போ ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகமானது அல்லது நான் முன்னாடி சொன்ன அந்த வாகன கிரகங்கள் செவ்வாய், ராகு, சுக்கிரன் போன்ற வாகன கிரகம் அல்லது 4ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்துக்கு 12ல் இந்த 3 கிரகங்கள் இருந்தாலும் சரி, 4ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் சரி, அல்லது 12ஆம் அதிபதி 4ல் இருந்தாலும் சரி, அல்லது இந்த விரைத்த கொடுக்கிற அந்த 12க்குரிய கிரகமானது நாம் மேற்கொண்டு முன்னாடி சொன்ன அந்த 4 கிரகத்தோட, அதாவது 4ஆம் அதிபதி, வாகன கிரகங்கள் இவைகளோட தொடர்பில் இருந்தாலோ பார்வையில் இருந்தாலோ அவங்களுக்கு விபத்து மட்டும் இல்லை, விரயங்கள் கூட ஏற்படும். காணாமல் போகிறது, திருடு போகிறது, உடஞ்சி போகிறது, அப்பப்போ ரிப்பேர் ஆகிறது, அடிக்கடிக்கு வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வண்டி அவங்களுக்கு சூட்டே ஆகாது. எனக்கு வண்டியே சூட் ஆகலாங்கன்னுவாங்க. இதெல்லாம் இருக்குது. வண்டி சூட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கும்போதே நமக்கு ராசியான நம்பர், ராசியான வாகனங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். வண்டியோட பிராண்டு நேம் முதல் கொண்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு சூட் ஆகுதான்னு. கலர் ரொம்ப முக்கியம், நம்பர் நிறைய முக்கியம். கலரும் நம்பரை மட்டும் உங்களுக்கு சூட் ஆகிற கலர்கள்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் 12ஆம் இடம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் சில பேர் 10ஆம் இடம் 12ல் இருக்கிறவங்க வண்டி எடுக்கலாம். அப்படின்னா என்னன்னாக்கா, அவங்க வாகன தொழிலாக எடுத்தாங்கன்னா அது பேர் 10, 12 தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு மொபைல் பிஸ்னஸ் தான். அதாவது மொபைல்னால் செல்ஃபோன் கிடையாது, நடமாடும் துறை தான் அவங்களுக்கு. வண்டி கடை போடுறாங்க, காய்கறி கடை வண்டியில் போட்டு விற்கிறாங்க. அவங்க கடை போட்டு உட்காந்தாங்கன்னா ஓடாது, ஆனால் வண்டியில் போட்டு மூவ் பண்ணின்னு இருந்தாங்கன்னா ஓடும். ஸோ 12ங்கிறது பயணஸ்தானம், 10ங்கிறது வருமான ஸ்தானம். பயணம் பண்ணால் தான் வருமானம்னாக்கா அது மாதிரி. அதில் புதன் தொடர்பாக இருந்ததுன்னா அவங்க சாரதியாக ஓட்டுநராக இருக்கக்கூடிய அமைப்புகள். அதில் லக்னத்துக்கு அதிபதி பலமாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்லி வண்டியை ஓட்டுவாங்க. லக்னத்துக்கு அதிபதி பலமாக ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணம் பெற்றுலாம் இருக்குது அப்படின்னா, 10ஆம் இடமும் காஸ்ட்லியான கிரகமாக இருந்ததுன்னா அப்போது அவங்க வந்து சும்மா சாதா வண்டின்னு இல்லாமல் அதுக்கு மேலே ட்ரெயின் இல்லாமல் ஃப்ளைட்டுன்னு இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய வாகனங்களை ஓட்டுறதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது இதுவாக இருக்குது. அது ரோடுவே என்னத்துக்கு, அப்புறம் வந்து ஏர்வே இருக்குது, தண்ணியில் போகிறது, நீர்வழிச்சாலையில் ஓட்டுற வாகனங்கள், அதாவது கப்பல், போட்டு இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஆகாய விமானங்களை ஓட்டுறாங்கன்னா அதுக்கு இருக்குது. அப்போ அந்த பஞ்சபூதங்களை பார்த்து நம்ம ஜாதகத்தில் அந்த ராசி மண்டலத்தில் நாங்கள் வந்து அதில் வந்து பஞ்சபூதங்களை பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தொழில் சாணம் எங்கே இருக்குதுன்ற மாதிரிலாம் பார்த்து
அவங்க விமானம் ஓட்டுறதுக்கு பைலட் ஆகுறாங்களா, இல்லைன்னா ட்ரெயின் டிரைவர் ஆகுறாங்களா, இல்லைன்னா கப்பலுக்கு கேப்டன் ஆகுறாங்களா, அல்லது சாதா டிரைவராக இருக்கிறாங்களா, வாகனம் ரோட்டில் போகிற வாகனமா அப்படின்றதெல்லாம் அதை வச்சு முடிவு பண்ணுறது. ஸோ இந்த 12ஆம் இடம் 10ஆம் இடம் தொழில் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறது. நமக்கான நஷ்டமாகறதுக்கு காரணம் இந்த 12ஆம் அதிபதி வாகன கிரகங்களோட தொடர்பு இருந்தால், 4ஆம் இடம் அல்லது 4ஆம் அதிபதி அல்லது ராகு, செவ்வாய், சுக்கிரன் இந்த 5 பாயிண்டில் ஒன்று 12ஓட தொடர்பில் இருக்குமே ஆனால், ஏதாவது வகையில் தொடர்பு ஏற்பட்டு சம்பந்தம் ஏற்பட்டு இருக்குமே ஆனால், அவர்களுக்கு வாகனத்தினால நஷ்டங்கள் ஏற்படுறது தவிர்க்க இயலாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.